யாருக்காவது நீங்கள் சொல்லிக் கொடுக்குற மாதிரி கனவு வந்தா, உங்கள்கிட்ட யாராவது படிக்கிற மாதிரி கனவு வந்தா அடிச்சுக்க முடியாது குருவன்ட்டார். ஒருவேளை அப்படி ஒரு கனவுல சொர்ணகாஷ பைரவர் வந்தால் உங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். மாடு ரோட்டில் பார்த்தாலே போதும், அப்படி ஒரு கனவு உங்களுக்கு வந்தால், மாட்டுக்கு பழம் ஊட்டி தர்ற மாதிரி கனவுலாம் வந்தால் சூப்பர், நல்லாயிருக்கும். கையில் ஒரு கோல்டு போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லது. அந்த ஒரு மாதிரி இருந்தால் கூட ஒரு தங்கம் போட்டுக்கிட்டால் சிம்ம ராசிக்கு நல்லது. தாஜமச்சம்லாம் இருக்கும் இந்த இடத்துல, முதுகில் உட்கார்ற இடத்துல, மார்பில், இங்கெல்லாம் யார்கிட்ட எதையும் காட்ட முடியாத மச்சமோ அவங்களாம் கொடுத்து வைத்தவர்கள். உலகெங்கும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம். வணக்கம். இதுவரைக்கும் ராசி பலன்கள்ல பல விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க. ராசிக்காரர்கள் இதுவரைக்கும் இந்த மாதிரியான விஷயத்த நான் என் வாழ்க்கையில கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லணும்னா நீங்க என்ன விஷயம் சொல்லுவீங்க? அருமையான ஒரு விஷயம் பிருந்தா. அதாவது நம்ம இப்ப இந்த கனவு உங்களுக்கு வந்துச்சா? இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மச்சம் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கா? உங்களுக்கு வர்ற இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நடந்ததா? இதை நீங்கள் தொட்டு உங்கள் வாழ்க்கையில் நஷ்டம் அடைஞ்சிங்களா? இதை தொட்டு நான் பெரிய ஆளானே அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? அப்படிங்கிறத ராசி ரீதியாக நான் தொகுத்து வைத்திருக்கிறேன். அவ்வகையில் உங்கள் ராசிக்கு இதுதானா, இதுதான் நடக்கும். உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்தால் எதிர்பாராத அதிர்ஷ்டம் வரப்போகிறதுனா எது நடக்கும், அதை பற்றி தான் ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, சிம்ம ராசிக்காரர்களுக்கு இவர்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு மிராக்கள் நடக்க போகுது அப்படின்னா என்ன மிராக்கள், எப்ப நடக்கும்? சிங்கம் சிங்கம் நீ ஒரு சிங்கம். சிங்கராசி இல்லை, சாரி சிம்ம ராசி இல்லை. ஓகே, இது சிங்கத்து அது வருது சார், இந்த வைப் அது வருது, இதில் உட்காந்துருக்கு. இந்த கனவு வந்தாலே நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க. இந்த அரியாசனம் உட்கார்ற மாதிரி கனவு வந்தால் நீங்கள் ஜெயித்து விட்டீர்கள் என்று பொருள். மகத்தில் பிறந்தவர்கள் ஜெகத்தை ஆழ்வார்கள் சொன்னதே அது டாபிக் தான். மகத்தில் தான் கிரீடம் எல்லாம், அந்த கான்செப்ட்லாம். இப்போது உங்களுக்கு நடக்கக்கூடிய மிஸ்ட்ரியே யாரால் அப்படின்னா ஸ்பிரிச்சுவலால் தான். குருவே உங்களுக்கு தெய்வம், குருதான் தெய்வம். சிம்மராசிக்காரர்கள் ட்ரைனர் ஆகிற மாதிரி கனவு கண்டா, யாருக்காவது குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹா, யாருக்காவது நீங்கள் சொல்லிக் கொடுக்குற மாதிரி கனவு வந்தால், உங்கள்கிட்ட யாராவது படிக்கிற மாதிரி கனவு வந்தால் அடிச்சுக்க முடியாது குருவன்ட்டார். பெரும்பாலும் தங்கமாக போட்டுருக்கணும். இவங்க பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் தங்கம், முத்துக்கள் தனன்ன தன்னன்ன, அந்த மாதிரி உடம்பெல்லாம் தங்கம். என்ன கோல்டஸ் மாதிரி ஆகிட்டுது அப்படிங்கிற மாதிரி, கோல்டஸ் மாதிரி ஆயிடணும். அது நான் சிம்ம லக்னங்க, அதனால் பெரும்பாலும் பாருங்கள் கோல்டாக போட்டுட்டு இருக்கிறது. உங்களுக்கு கோல்டு ஒர்க் அவுட் ஆகும். கோல்டுன்னா கோல்டு மாதிரி கூட போட்டுக்கோங்க. என்னது நீங்கள் இது கோல்டு கோட்டடு, இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, ரோல்டு கோல்டு, இந்த மாதிரிலாம் பண்ணால் கூட, ஆனால் கோல்டு தான், சில்வர் ஆகாது, கோல்டு தான். இந்த பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி கனவு. அப்போது சொர்ணகார்ஷன பைரவரை கனவுல கண்டா, நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்காது, அது வந்தால் தான் உண்டு. ஒருவேளை அப்படி ஒரு கனவுல சொர்ணகாஷ பைரவர் வந்தால் உங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். இன்னொரு கனவு, சிம்பிள் கனவு சொல்கிறேன். ஒரு பசுமாடு வந்தால் ரொம்ப நல்லது. உடனே நீங்கள் காஞ்சனா படம் கொண்டு வந்துடாதீங்க. அந்த மாடு வீட்டுக்குள்ளே வருமா மிரளுமா, வேணாம், அவ்வளோ டீப்பாக போகண்டா. மாடு ரோட்டில் பார்த்தாலே போதும், அப்படி ஒரு கனவு உங்களுக்கு வந்தால், மாட்டுக்கு பழம் ஊட்டி தர்ற மாதிரி கனவுலாம் வந்தால் சூப்பர், நல்லாயிருக்கும். இது யாரும் சொல்லாத தகவல், நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிம்ம ராசிக்கு இந்த மாதிரி கனவுகள் வந்தால் நீங்கள் ஜெயிச்சிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு வரக்கூடாத கனவு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேண்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் கையெழுத்து போடுற மாதிரி கனவு வந்தால் நல்லா ஒத்து பாருங்கள், அது சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸாக சப்கோட்டான்னு பார்த்துக்கிங்க. என்னையா படக்குன்னு கீழே போட்ட அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு செவ்வாய் எதிரி. உங்களுக்கு எப்படின்னா, தம்பி கூட வச்சுக்கிட்டு தொழில் பண்ணி சிம்மராசிக்காரங்க ஜெயிச்சதே கிடையாது. செவ்வாய் எதிரிங்கிறதுனால அண்ணா தம்பியே பிரச்சனையாவாங்க. அது பண்ணக்கூடாது. வழக்கு இவங்களை தேடி வரும். போலீஸு கேஸு, எந்நேரமும் ஆம்புலன்ஸ் வண்டி வாசலில் நிற்கிற மாதிரி எந்நேரமும் போலீஸ் வண்டி கூடியே தான் ட்ராவலே, அது மாதிரிலாம் இருக்கும். இந்த மாதிரிலாம். ஸோ அப்போது செவ்வாய் ப்ராப்ளங்கள்னா பூமி மட்டும் இவங்க பேரில் வாங்கக்கூடாது. பூமி கிரயம் பண்ணுற மாதிரி கனவு கண்டா, பூமி தானம் பண்ணுற மாதிரி கனவு இவங்களுக்கு ஆகாது. செவ்வாய் ப்ராப்ளம். ரத்த தானம் பண்ணுற மாதிரி, ஆஸ்பத்திரியில் படுத்துருக்காங்க ரத்தம் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி ஆகாது. இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் பண்ண நடக்காது. 3-10 கூடிய சுக்கிரன் என்பதால் இவர்களுக்கு இந்த இதில் போகிற மாதிரி, யாரடி நீ மோகினி படத்தில் வர மாதிரி, ஐடி கம்பெனி நம்ம போகிறோம், வேலைக்கு போகிறோம், நயன்தாரா நம்மளை இன்டர்வியூ எடுக்கிறாங்க அப்படின்னு நினச்சி உள்ளே போவீங்க. அங்கே பார்த்தா மனோபோலாவை தான் நீங்கள் பார்ப்பீங்க. அழி அப்படின்னு அழிச்சு விட்டுருவாங்க. ஐடி கம்பெனி கிடைக்கும், நாட் தட் மச்சு, ஓரளவுக்கு தான். ஏன்னா குரு தான் உங்களுக்கு நல்லவர். அண்ட் நீங்கள் ஐடி கம்பெனியில் இருக்க சிம்மராசிக்காரங்களாக இருந்தால் பாருங்கள், ஆட்டோமொபைல் கம்பெனியில் சிம்மராசிக்காரங்களாம் ஜூனியர் இன்ஜினியராக வந்தேன், 10 வருஷம் ஆச்சு, இப்போ தான் இன்ஜினியர் ஆகி சீனியர் இன்ஜினியர் ஆகியிருக்கேன். பக்கத்தில் சொம்பாக அடிச்சடிச்சு இது பார் அடுத்து ஏஜிஎம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி, ஏன் வயிற்றுல கொட்டிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இதுதான் நடக்கும் உங்களுக்கு. ஏன்னா அண்ணே உங்களுக்கு சொம்படிக்க தெரியாதுன்னே, அதனால் நீங்கள் மாட்டிக்குவீங்கண்ணே. அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன, நீங்கள் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் கார் ஓட்டுற மாதிரி கனவு உண்டா? கார் ஓட்டுற மாதிரி கனவு
அதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லது. அதுக்காக அது சீரியஸ் எடுத்துகிட்டு ஆட்டோமொபைல் கம்பெனிலே போய் சேர்ந்துடக்கூடாது. அப்போது உங்களுக்கு எது நல்லா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே ஸ்பிரிச்சுவல் உங்களுக்கு சூப்பராக வரும். ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸ் குருங்கிறதுனால ஸ்கூல் கட்டி விடுறது, அப்படி பேங்க்கு ஒர்க்கு. ஆமாண்ணே கேட்கலான்னு நினச்சேன், நம்ம பேரில் ஒரு பேங்க் கட்டி விட்ருங்க வேலை பார்த்து. இந்த குசும்பு தான் அவங்க ப்ராப்ளம். நீங்கள் எதையாவது ஒன்று பாஸே நம்மளை கூப்பிட்டு கேட்பாரு. சிம்மராசிக்காரங்களை பாருங்கள், நம்ம கம்பெனி நல்லா இருக்குன்னா என்ன செய்யணும், நீ வேலையை விட்டு போகணும், கம்பெனி நல்லாயிருக்கும் படக்குன்னு சொல்லிடுவீங்க. அப்படி ஜென்ரலாக கேட்கல, ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய பேச்சை கண்ட்ரோல் பண்ணணும். காரணம் என்னென்னா 4 கூடியவன் செவ்வாய் அதி தைரியசாலிகள் நீங்கள். அப்போது உங்களுக்கு எது ஆகாது, இந்த செவ்வாய் ஆகாது நான் சொன்னேன். அதே மாதிரி சிம்ம ராசிக்காரர்கள் இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க எவ்வளோ சம்பாதிக்காங்கன்றதை விட அடுத்தாள் என்ன பண்ணுறாங்க, அடுத்தாள் எவ்வளோ சம்பாதிக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கிறதுல அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்களா? என்ன காரணம்? டாமினேட். அவங்க அரசர், அவங்க கேட்ட பதில் சொல்லணும். இந்த குணம் தான் அவங்க ப்ராப்ளம். நான் சொல்கிறத நீ சொல்கிறத நான் கேட்க மாட்டேன் அப்படிம்பாங்க. இந்த குணம் அப்படி தான். இது ஒரு குணம் இல்லை, எல்லா குணமும் அப்படி தான். அதனால் சிம்மராசிக்காரர்கள் பெரும்பாலும் வந்து இந்த டாமினன்ஸியை குறைச்சிக்கணும். அதை குறைச்சிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும், ஸ்பிரிச்சுவலாக போயிடணும். குரு எப்பயுமே கையில் வந்து ராகவேந்திரர், கையில் வந்து குருமார்கள், ஆன்மீக குருமார்கள், அவங்களுடைய தாமரத்தில் செம்பில் அதை போட்டுக்கணும், அதை கையில் போட்டுக்கணும். கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறது ஸ்படிகமணி மாலை போட்டுக்கணும். ரொம்ப நல்லா இருப்பாங்க சிம்மராசிக்காரர்கள். ஸ்படிகம் போட்டு ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் பவழம் போட்டாங்க இருக்கிறது ஒன்றும் நம்பிடும். ஒன்றுமே போட வேணாம், கோல்டு போடுங்க போதும். உங்கள் மாமனார் வாங்கி கொடுத்தாரு பரவாயில்ல சார், இப்போ என்ன எதையோ ஒன்று போடுங்க, கையில் ஒரு கோல்டு போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லது. ஒரே ஒரு முகம் இருந்தார் பரவாயில்ல சார் போடுங்க சார், அந்த ஒரு முகம் இருந்தால் கூட ஒரு தங்கம் போட்டுக்கிட்டால் சிம்மராசிக்கு நல்லது. அப்போது இவங்க இதை போட என்ன ஆகுனா இவங்க குணங்கள் மாறும், அடக்கம் வரும். குரு இவங்க கூடவே இருக்கணும். அல்லது ஒர்க் பண்ணுற டேபிளுக்கு முன்னாடி காஞ்சி பெரியவரோட முகம், அந்த பெரியவா முகம், அல்லது உங்களுக்கு என்ன பக்தர் நீங்கள் ரமண மகரிஷியே வச்சுக்கோங்க, அந்த குருவை பார்த்துட்டு தொட்டு கும்பிட்டுட்டு இவங்க பெரும்பாலும் தேங்க்ஸ் சொல்லணும். எப்படி தேங்க்ஸ் சொல்லணும்? இவங்களுக்கு அப்ரெண்டிஸ் சொல்லிக் கொடுத்தப்போ மிஷினோட சொல்லிக் கொடுத்தார்ல, அவருக்கு அண்ணே வேணாம் சார், வணக்கம் சார், தெய்வத்தின் அருளால் ஒரு பொறுப்படி கிடச்சிருக்கு உங்கள் வாயால், அப்படி வாழ்த்துக்கள் கேட்டுக்கிட்டே இருக்கணும். இவங்களுக்கு குருவுடைய அனுகிரகம். குரு யாருன்னா டீச்சர், அனுகிரகம். அப்போ இவங்களுக்கு நம்பர் 3 பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். நம்பர் 3. இவங்களுக்கு நம்பர் 9 அண்ணே வேணாண்ணே, அது நமக்கு ஆபத்துனே. சிம்மராசிக்காரங்களுக்கெல்லாம் 2 பொண்டாட்டி. இங்கே வேணால் போய் கேட்டு பாருங்க. சொல்லிடலாமா எல்லாத்தையும் பற்றி சொல்லிட்டுமா? உங்களுக்கு கதை 2வது பொண்டாட்டி SAMPRDயில் ஆரம்பிக்கும். SAMPRD இப்படி ஒரு காதல் உங்களுக்கு இருக்கும். அது அப்படியே மரியாதைக்கு அப்படியே மண்ணை கொட்டி மூடிட்டு, அது மேலே ஒரு ரோஸ் ஃப்ளவர், ஸ்மால் ரோஸ் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு மூடிட்டு, மண்ணை கொட்டி மூடினு சொன்னேன் பண்ணிட்டு, ஒய்ஃபோட வாழ்ந்தால் பொழப்பு நல்லாயிருக்கும். இல்லை நான் அந்த கூட ஒரு வாழ்க்கை வாழுவேன், இவங்களோட ஒரு வாழ்க்கை வாழுவேன்னா ஓச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா சனியே 6 கூடியவன், சனியே 7 கூடியவன். சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில் பாருங்கள், அவங்க ஒய்ஃபால் தான் பிரச்சனை. ஒய்ஃப்னா சாதாரண ஒய்ஃப் கிடையாது, இராணுவ ஒய்ஃப். துப்பாக்கி எடுத்து வாயிலே வச்சு சுட்டுருவாங்க. நமக்கு இவ்வளோ டெரராக ஒய்ஃப் வரும்போதே ஒரு எச்சு கேட்குது. உங்களை ஒன்று அவுத்து விட்டால் என்ன ஆகும்? அப்போ யோசிச்சு பார்க்கணும். இவங்களுக்கு பாம்பு கனவு வந்தால் ராகு பகவான் வந்துட்டார், 2வது கல்யாணம் பண்ண போகிறார் அப்படின்னு அர்த்தம். பண்ணிட்டேலோ போயிடுத்து, அடுத்த 1 மாதத்தில் போங்கோ, அங்கே சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் சொன்னல, சப் கோர்ட்டு காத்திருக்கு, டைவர்ஸ் ரெடி. அப்போ பாம்பை கனவுல பார்த்தா ஐயா வேணாயா நீங்கள் போயிருங்க ராஜா அப்படின்னு அனுப்பி விடுறது நல்லது. பாம்பு வரக்கூடாது. சிம்மராசிக்காரர்களுக்கு எந்த இடத்துல மச்சம் இருந்தால் நல்லாயிருக்கும்? எங்கே இருக்கக்கூடாதோ அங்கே இருக்கவே கூடாது. அப்படி இருந்துன்னா அழிஞ்சு போடுது. அது மைனத்தில் வச்சுக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இவர்களுக்கு இவங்களுடைய தோற்றம் தான் பெரிய விஷயம். 2 மார்பகங்கள் இந்த இடத்துல மச்சம் இருக்கக்கூடாது. செவ்வாய் இருப்பார். செவ்வாய்னா மார்பு அப்படி தூக்கி நிற்கிற, அதான் இராணுவ வீரன். இந்த மார்பு இங்கே மச்சம் இருந்தால் அவங்கள இன்டியூஸ் பண்ணும், சண்டை போட கூப்பிடும், வா சண்டைக்கு வா அப்படின்னு. ஆர்ம்ஸில் மச்சம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் எங்கே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா தொண்டை குழி இந்த இடத்துல மச்சம் இருந்தால் நல்லாயிருக்கும். இங்கே நல்லாயிருக்கும். சுக்கிரன்கிறதுனால அழகு, கன்னத்தில் மச்சம் இருக்கும். ஆண்களுக்கு எப்படி கன்றாவியாக இருக்கும், பட் ஆனால் பெண்களுக்கு கன்னத்தில் மச்சம் இருந்தால் நல்லாயிருக்கும். ஆண்களுக்கு கழுத்தில் இந்த இடத்துல மச்சம் இருந்தால் ரொம்ப ரேர். இந்த ஃபினாமினா கிடைக்கிறது ரொம்ப ரேர். சிம்மராசிக்காரர்களுக்கு மச்சங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இதுவும் ஹிடன் தான். குரு எப்படி ஹிடன், சுக்கிரன் எப்படி ஹிடனோ குருவும் ஹிடன் தான். அதனால் இவர்களுக்கு ராஜமச்சம்லாம் இருக்கும். இந்த இடத்துல முதுகில், உட்கார்ற இடத்துல, மார்பில், இங்கெல்லாம் யார்கிட்ட எதையும் காட்ட முடியாத மச்சமோ அவங்களாம் கொடுத்து வைத்தவர்கள்னு அர்த்தம். அதனால் இவர்களுக்கு அந்த மாதிரி ராஜமச்சம்லாம் இருக்கும். பெரும்பாலும் தழும்பு இருக்கும். மச்சம்னா மச்சம் மட்டும் இல்லாமல் தழும்பும் சேர்த்துருக்கும். பெரிய மச்சமாக இருக்கணும், பெரிய ரவுண்டு மச்சமாக இருக்கும். அந்த மாதிரி மச்சம்லாம் இருக்கிறது ரொம்ப நல்லது. நெஞ்சில் இருந்தால் ரொம்ப நல்லது.
சுவாமிஜி, சிம்ம ராசிக்காரர்களுக்கு எந்த நம்பர் யூஸ் பண்ணோம்னா சிறப்பாக இருக்கும், என்ன கலர் யூஸ் பண்ணால் சிறப்பாக? கோல்டு கோல்டஸ். இந்த கோல்டஸ் நீங்கள் தான் கோல்டஸ். இந்த கோல்டை நினச்சிங்க, இந்த கோல்டு மாதிரி இருக்கணும். கோல்டு கூட தான் உங்கள் வாழ்க்கை எதாக இருந்தாலும் கோல்டு தான். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிறது நல்லது. எந்த நம்பர்னால் நம்பர் 1 நல்லாயிருக்கும், நம்பர் 3 நல்லாயிருக்கும், நம்பர் 9 பக்கம் கூட போகக்கூடாது, ரெட்டு கலர் போடவே கூடாது. போட்டிங்கன்னா கேஸு கூடவே வருதுன்னு அர்த்தம். அது மாதிரி பெண்கள்கிட்ட பழகணுமா மறந்தமாக போயிடணும், அவ்வளோதான். நம்மளாக போயிட்டு ஹவ் ஆர் யூ அப்படின்லாம் அனுப்பினீங்கன்னா ஹூ ஆர் யூன்ட்டு போயிடுவாங்க. தயவுசெய்து உங்களுக்கு வம்பு வழக்கு வர்றதே அதான். ஆனால் ராஜா இல்லையா, ராஜானாலே அந்த புறம் அலவுடு. அதனால் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, சேட்டை, நல்லா சேட்டை. அதனால தான் நல்லா போயிட்டுருப்பீங்க. இதை மட்டும் பண்ணி மாட்டிப்பீங்க. பண்ணாதீங்க, அன்பா சொல்லும் போதே கேளுங்க. வாழ்க்கையிலே நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். என்னென்னா, நமக்கான மெசேஜஸ் எங்கேருந்து வேணால் வரலாம். என்ன தெரியுமா, உண்மையிலேயே ஏதோ நம்ம கிளம்பும் போது செல்லாதே போகாதே அது மாதிரிலாம் ஏதோ ஒரு பாட்டு எங்கேயோ கேட்டுருக்கும். போயிட்டு சென்று வா மகனே சென்று வா அறிவை ஏதோ ஒன்று கேட்கும். இது நமக்கு சொன்ன மாதிரியே இருக்கும். நம்ம வெளியே கிளம்பும் போது சாமித்திலேருந்து புஷ்பம் கீழே விடும், நமக்கு நடந்த மாதிரியே இருக்கும். நம்ம போயிட்டுருப்போம், ஒரு ஆட்டோ முன்னாடி போகும், பார்த்தா ஏதோ ஒரு தேவ வாசகம் ஏதோ ஒன்று அதில் எழுதியிருக்கும். நான் உனக்கு துணையாக இருக்கேன், நான் ஆறுமுகம் இருக்க கவலை ஏது, அந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம். இது யாருக்கோ சொல்லலை, உங்களுக்கு தான் சொல்கிறாங்க. அதை நம்ம கவனிக்க தவறுறோம். ஸோ உங்கள் ராசிக்கு எது ஆப்டான தெய்வமோ அது உங்கள் பக்கத்தில் வந்துருச்சு. உதாரணத்துக்கு ஒரு குரு பகவான் உங்களுக்கு ரொம்ப லக்கியான கார்டுன்னு வச்சுக்கோங்களேன். பக்கத்தில் உட்காந்துக்கு ஒரு ஸ்கூல் டீச்சராக இருப்பார், பஸ்ஸில் பக்கத்து சீட்டில். நம்ம அவர்கிட்ட பேசிட்டு வரும்போது அப்போ இவ்வளோ நேரம் குருட்டு தான் பேசிட்டு வந்துறான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம உணரலாம். இது எதுவுமே எதிர்பார்க்காம நடக்கலை, இது எல்லாமே ஸ்கிரிப்டடு. கடவுள் உங்களுக்கான சரியான நேரத்தில் சரியான பதிவுகளை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறார். ரெட்ரோ ஆன்மீகத்தில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இது கூட உங்களுக்கு ஒரு லக்கு தான். இந்த சரியான நேரத்தில் சரியான விஷயம் உங்கள் கண்ணுக்கு பட்டுது. அவ்வகையில் நான் பெரிதும் நம்புவது என்னென்னா, நீங்கள் பண்ணுற எதுவுமே நீங்கள் காரணம் கிடையாது. நீங்கள் பண்ணுற எல்லாமே டைரக்டட் பை மிஸ்டர் காட், ஆப்ரேட்டட் பை த கிரகங்கள். இது புரிஞ்சுக்கிட்டு நமக்கேற்ற லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நமக்கேற்ற விஷயங்களை மாற்றிக்கணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். இது நமக்கு வரல, அண்ணே நமக்கு மிருக தோசைண்ணே அப்படிங்கிற மாதிரி, அண்ணே நமக்கு லேடிஸ் தோசைண்ணே, ரைட்டுண்ணே, ஓகேண்ணே. ஜலதோஷம் மட்டும் தோஷம் இல்லை, எல்லாமே தோஷம்தான். அவ்வகையில் அதுதான் ரெட்ரோ ஆன்மீகத்தினுடைய உயர்ந்த பணியாக நான் கருதுகிறேன். காரணம் என்னவென்றால், நம்ம என்ன வேணால் ராசி பலன், இப்போ சனி இப்போ இருப்பார், குரு பலன் இப்படி வரும், குரு மாறினா மாறிடும், சனி மாறினா மாறிடும். ஆனால் லைஃபுக்கான சித்தாந்த ரீதியாக நம்ம ஜாதகத்தை அணுகும்போது இந்த ராசிக்கு இதெல்லாம் பிராப்தம், இது பிராப்தம் இல்லைன்னா அது பக்கமே போக வேண்டாம். நமக்கு வேணுங்கிறபடி லைஃப்பை மாற்றிக்கிறது தான் புத்திசாலித்தனம். கண்டிப்பாக சார், புதுவிதமான விஷயங்கள்லாம் ஒவ்வொரு ராசிக்கும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் இப்போ சொன்ன எல்லா விஷயமே அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். உங்களை மக்கள் சந்திக்கணும் அப்படின்னா எப்படி சந்திக்கிறது? இது ரொம்ப புதுமையான தகவல்களை இனிமேல் தரலான் இருக்கேன். நம்ம ரெட்ரோ ஆன்மீகம் ராசி பலன்கள் எல்லாம் தாண்டி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லித்தரலான் இருக்கேன். கீழே போய்ட்டு இந்த நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். ராம்ஜி சுவாமிகளிடம் என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி ஒவ்வொரு உலக புகழ்பெற்ற நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.